சி அப்டேட் சேனல்ல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலை விசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிவிடுங்க. அதில் நான் சிஏக்கு ரிலேட்டடான நிறைய மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். அது எல்லாமே உங்களோட சிஏ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நம்ம சேனலில் விசிட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நிறைய சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆச்சா இல்லையானு தெரியாது. அதே மாதிரி நான் எக்ஸாமில் அப்பியர் ஆகணும் அப்படின்னா ஃபர்தராக ஏதாவது டாக்குமெண்டேஷன் நான் அப்லோட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டும் தெரியாது. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிஏ ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஒரு ஃபாஸ்ட்டாக டீகோட் பண்ணிடலாம். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்து ஓடிபி வேலிடேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஓடிபி வேலிடேட் பண்ண சேம் டேவே உங்களோட இமெயில் ஐடிக்கு ஏபிபின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து மெயில் வந்திருக்கும். ஸோ அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி கீழே கொடுத்துருக்குற eservices.ici.org அப்படின்ற லிங்க்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் அதர் டாக்குமெண்டேஷன்லாம் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். அதில் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கேட்கும். நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகே, இந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக சப்மிட் ஆகிடுச்சா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அண்ட் சம் ஆஃப் யூ மே ஃபேஸ் அந்த அப்ளிகேஷன் வந்து எரர் அப்படின்னு சொல்லிட்டு கூட காமிச்சிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஜே வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் நான் அதை எப்படி வந்து கம்ப்ளீட்டாக சப்மிட் ஆகிடுச்சா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் அந்த மெயிலுக்குள்ளேயே போய்ட்டு சேம் லிங்க், யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூட இந்த பேஜ் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அதில் ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன் ஒரு டேப் இருக்கா. நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே வியூ ப்ரொஃபைல் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னு தான் இருக்கணும். அந்த என்னு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபர்தராக வரக்கூடிய சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமில் அப்பியர் ஆகிறதுக்கு 100% எலிஜிபிள் கேண்டிடேட். அதே மாதிரி நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த பேமெண்ட் ஸ்டேட்டஸில் சக்ஸஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனிங். ஸோ நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. சப்போஸ் இந்த ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு ஒய்னு மென்ஷன் ஆகிருக்கு, இல்லைனா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூட இந்த மாதிரி மெயிலை நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா, அப்போன்னா ஐசிஐ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை ப்ரொவிஷ்னலில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ ப்ரொவிஷ்னல்னால் என்ன? நீங்கள் ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி உங்களோட ப்ரொவிஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷனை பர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபர்தர் சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாமில் அப்பியர் ஆக முடியும். இப்போது குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுறதுக்காக எஸ்எஸ்பி போர்ட்டலை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பேசிக் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அப்டேட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதிலே உங்களுக்கு 10th or 12th or டிப்ளமோ டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுறதுக்கான ஒரு நியூ காலம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். லைக் 12th பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பர், நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க அண்ட் மந்த் அண்ட் இயர் ஆஃப் எக்ஸாமினேஷன். நான் வந்து மார்ச் மந்த் அண்ட் 2019 என்னோட 10th வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ நான் வந்து பாஸ்ட் அண்ட் என்னோட மார்க், என்னோட டோட்டல் மார்க், என்னோட பர்சன்டேஜில் நான் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிளிக் ஹியர் டு அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணி என்னோட மார்க் ஷீட்டை நான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் நான் 12th வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து டிப்ளமோ இது காட்டுறேன். இந்த மாதிரி தான் சப்போஸ் நீங்கள் என்டர் பண்ணுறதா இருந்தால் இப்போ டிப்ளமோக்கு இருக்கலையே எந்த ஒரு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணாமல் இந்த மாதிரி தான் உங்களுக்கும் விசிபிளாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக எல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஒரிஜினல் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போ இருந்தாலும் ரிசல்ட் வந்து இன்டர்நெட்டில் தான் பார்த்துருப்பீங்க. அந்த இன்டர்நெட் காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட சைன் வாங்கிக்கோங்க அலாங் வித் ஸ்கூல் சீல். சப்போஸ் என்னால் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட சைன் வாங்க முடியாது, அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா
நியர்பையாக இருக்கக்கூடிய ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட கூட நீங்கள் சைன் வாங்கிக்கலாம் அலாங் வித் ஹிஸ் மெம்பர்ஷிப் நம்பர். எய்தர் ஆர் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட சைன் வாங்கணும், அப்படி இல்லைனா ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட சைன் வாங்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். ஐசிஐ அதுவே உங்களோட ஒரிஜினல் பாஸ் மார்க் ஷீட்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். அதை படிச்சுட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபி கொடுத்துருங்க. ஜெனரேட் ஓடிபி கொடுக்கும்போது உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக சப்மிட் பண்ணிட்டீங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டெய்லியும் எஸ்எஸ்பி போர்ட்டலில் லாகின் பண்ணி ஸ்டூடெண்ட் மாடியூலுக்குள்ளே போயிட்டு வியூ ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன கன்வெர்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஸோ பிகாஸ் அது கன்வெர்ட் ஆகணும், அப்போ தான் உங்களால் வந்து எக்ஸாமில் அப்பியர் ஆக முடியும். ஸோ கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இட் மே டேக் சம் டேஸ். ஸோ நம்ம எக்ஸாம் ஃபார்ம் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்போவே இதெல்லாம் வந்து ப்ரிகாஷனாக எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஐசிஏ வந்து எவ்வளோ நாள் வேணாலும் எடுக்கலாம் ஒரு அப்ளிகேஷனை வந்து கன்சிடர் பண்ணுறதுக்காக. சப்போஸ் இப்போ நான் சொன்ன இந்த ப்ராசஸில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்பி போர்ட்டலோட ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கீழே காண்டாக்ட் அஸ் ஆர் ரைஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் விசிபிளாக இருக்கும். ரைஸ் எஸ்எஸ்பி டிக்கெட், வியூ எஸ்எஸ்பி டிக்கெட், இ சஹத்யா அப்படின்னு சொல்லிட்டு. இ சஹத்யான்றது வந்து ஒரு காலர் சர்வீசஸ் மாதிரி நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மொபைல் நம்பர், அவைலபிள் டைம் அண்ட் ஒர்க்கிங் டேஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டைம் அண்ட் அந்த டேயில் வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களோட கிரிவன்சஸை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சிஏ ஃபவுண்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.